ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மூங்தால் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் நான் செய்ய போகிறேன். பூரினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். மூங்தால் பூரி செய்கிறதுக்கு 1 கப் மைதா, 1 கப் கோதுமை மாவு ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் அளவு நம்ம பாசிப்பருப்பு எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் பூரி நல்லா வரும். கொஞ்சம் போல் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. நம்ம மசிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை அதில் சேர்த்துக்குங்க. பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்குங்க. வேறு தண்ணி எதுவும் சேர்க்க தேவை இருக்காது. இந்த பாசிப்பருப்பு வெந்ததே சரியாக வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்குங்க. பாசிப்பருப்புலேயே நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கிறதுனால தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அதுக்கு முன்னாடி சேர்த்துற வேண்டாம். பார்த்து பிசைஞ்சுக்குங்க. இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்குங்க. நான் அந்த தண்ணி பத்தாததுனால கூட ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தேன். நீங்களும் தேவையான சேர்த்துக்குங்க. முதல்ல பிசைஞ்சு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். பூரிக்கு இந்த மாதிரி சைஸ் உருட்டினா போதும். போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரி போட்டாச்சு. இந்த மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்குங்க. மூங்தால் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா நம்ம வேறு மாதிரி செய்யலாங்க. 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மசாலா பொடி செய்யலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத இப்போ சொல்கிறேன். ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காய்ந்த மிளகாய் 2, பட்டை ஒரு சிறு துண்டு, இலை சின்ன பீஸு, கிராம்பு 1 கிராம்பு எடுத்துக்கோங்க. தனியா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தனியா பொடி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட தனியா இல்லை, அதனால பொடி எடுத்து வச்சுருக்கேன். தனியா வச்சுருந்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் முதல்ல 2 மிளகாய், ஜீரகம், கிராம்பு, பட்டை, இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கலை. இந்த காய்ந்த மிளகாய் காரம் தான். 2 மிளகாய் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு சேர்ப்போம். இது ஓரளவு வறுபட்டதும் தனியா பொடி அதில் சேர்த்து ஒரு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஆறின உடனே மிக்சியில் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூரி மசாலா நல்லாயிருக்கும். இது ஓரளவு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியும் இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும் மசாலா. நல்லா மசிச்சு விட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்த 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு கிளறி விடுங்க.
உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ஜீரகம், மிளகாய், பட்டை, இலை, கிராம்பு, தனியா பொடி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இது மாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு. போட்டு நல்லா கொதி வந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிரும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா இப்போ மல்லியை மேலே தூவிக்கலாம். இந்த மசாலா பொடிக்கு நல்ல ஒரு வாசம் வரும். இது கொண்டக்கடலையிலையும் இது மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மூங்தால் பொரியை ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது மல்லி, பாசிப்பருப்பு எல்லாம் சேர்க்குறதுனால உப்பெல்லாம் வராது. ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓரளவு தான் உப்பி வரும். பாருங்கள், இந்த அளவு தான் வரும். திருப்பி விட்டு நம்ம எடுத்துடலாம். எல்லா பொரியும் அதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மூங்தால் பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவும் நம்ம சாதாரண பூரி செய்கிறதுக்கு பதிலாக இதை பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.